ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பதவிக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்க, ஸோ அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கிங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை பாக்ஸில் ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஒட்டுவதற்குண்டு தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ஒட்டிட்டு உங்களுடைய சைனை வந்து போட்டுவிடுங்க. பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது எழுதணும். அதுக்கடுத்த பாலினம், மதம், வகுப்பு, கல்வித்தகுதி வேளாண், கால்நடை பராமரிப்பு, தோட்டக்கலை தொடர்பான பட்டய படிப்பு, பயின்ற நிறுவனத்தின் பெயர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு குறிப்பு. இதர தகுதிகள் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற விவரம், சம்பந்தப்பட்ட துறையில் அனுபவம் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 2 முதல் 10 வருடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வாய்மொழி மற்றும் எழுத்து திறன் பெற்றுள்ள விவரம், கணினி இயக்கத்தில் திறன் பெற்றுள்ள விவரம், தெரிந்த மொழிகள். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்புக்கான முகவரி, நிரந்தர முகவரி. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு. பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் ஃபார்ம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் நான் ஃபார்ம், ரைட்டுங்களா? இப்போ நாம் பார்த்து கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா ஃபார்ம், டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் ஃபார்ம். நான் ஃபார்முக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ போயிட்டு பார்த்துக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் ஃபார்ம் கேட்டுங்க. அந்த பதவிக்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மதுரை மாவட்டம். விளம்பர செய்தி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலைகள் தற்காலிக பணியிடமான மாவட்ட வள பயிற்றுனர் பண்ணை டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் டிஆர்பி ஃபார்ம் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, தோட்டக்கலை தொடர்பான பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும். வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருப்பின் விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் முதல் 10 வருடங்கள். தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வாய்மொழி மற்றும் எழுத்து திறன் பெற்றிருக்கணும். கணினி இயக்கத்தில் போதுமான திறன் இருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 முதல் 35,000 வரைக்கும் தராங்க.
விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு திட்ட இயக்குனர் அவர்களிடமிருந்து நேரிலோ அல்லது தங்களது சுய விலாசமிட்டவுடன் கூடிய விண்ணப்பங்கள் அளிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 10/9/2024. தங்களது விண்ணப்பங்களை எந்த முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்ட இயக்குனர், இணை இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மகளிர் திட்டம், மதுரை என்ற முகவரிக்கு 10/9/2024 பிற்பகல் 3 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.